யார் இவர் இங்கேயே பார்க்குறாரு? ஐயா என்னங்க ஐயா முறைச்சி பார்க்குறீங்க? வேலைக்கு போனேங்க, நல்ல வேலை எதுவும் கிடைக்கல. பையன் வேற காலேஜுக்கு போனோம், அதான் நல்ல ட்ரெஸ் இருக்கார் பார்க்கலான்னு வந்தேன். ஐயா இருக்கப்பட்டவங்க எடுத்துன்னு வந்து வைப்பாங்க ஐயா. நம்மள மாதிரி இல்லாத ஏழை எடுத்துன்னு போங்க ஐயா. புது துணியாக வாங்க காட்டுங்க ஐயா, ஐயா. நான் எடுத்துறேன் ஐயா. இங்கே தான் வச்ச மாதிரி இருக்கு, கொண்டாந்து வச்சாங்களே. உங்கள் நேரம் இவர்கிட்ட நல்லதா பார்த்து கொடுங்க. பேண்ட் ஷர்ட் இருக்குங்க ஐயா. ஐயா அருமையான ஒரு நல்லா பேண்ட் இருக்கு. ஷர்ட் இருக்குங்க ஐயா. இதே கவரில் போட்டு கொடுங்க, ரொம்ப மகிழ்ச்சி. கொடுங்க, கவரில் வச்சு தரேன், எடுத்துகிட்டு போங்க. இந்தாங்க. ரொம்ப நன்றி ஐயா, வரேங்க. வாங்க ஐயா. ஏம்மா தினேஷ் வா. அம்மா கொஞ்சம் வாங்க, இதை பிடிங்கம்மா. அப்புறம் இதையும் பிடிங்க அம்மா, அதை வச்சுட்டு வாங்கம்மா. அப்பா நீங்களும் வாங்க, நீங்கள் நில்லுங்க, ஒன்றா நில்லுங்கம்மா. அம்மா இந்தாங்கம்மா உங்களுக்கு புடவை. அப்பா இந்தாங்கப்பா உங்களுக்கு வேட்டி சட்டை. சந்தோஷம்பா. என்னப்பா இதெல்லாம்? இல்லைப்பா, எனக்கு மாத சம்பளம் கிடச்சிருக்கு, சரிப்பா. அதனால் அம்மாவுக்கு போட சரியும் உங்களுக்கு வேட்டி சட்டை எடுத்து வந்துக்கிறேன். என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருப்பா, நல்லா இருப்பா, நல்லா நல்லா இருப்பா. இரு, நல்லா இரு. ஏந்திரிப்பா, ஏந்திரி. ஏந்திரி ஏந்திரி. எப்போ நல்லா இருக்கணும். அம்மா இது எடுத்து உள்ள வைங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் வந்துருக்குப்பா, நாளைக்கு எடுத்து தரேன்ப்பா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. சரிப்பா. உள்ள பாப்பா. தம்பி தினேஷ, அப்பா இதோ வந்துட்டேன்ப்பா. நாளை காலையில் நம்ம ஒரு இடம் போக வேண்டியது இருக்கு. சரிங்கப்பா. போய் காலைல சீக்கிரம் எழுந்திரிச்சிருப்பா. நான் வந்துடுறேன்ப்பா. சரிப்பா, போய் படு. சரிங்கப்பா. போகலாம்ப்பா. ஆ போகலாம் வா. போகலாம்ப்பா. பா இப்போ வா சொல்லுங்களாம்ப்பா. அவசரப்படாதுப்பா, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். வா போகலாம் வாப்பா. சரிப்பா. நீ வேலைக்கு போனது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பி. போகலாம் கண்ணு. இங்கேதான்ப்பா, இங்கேதான்ப்பா, இந்த கடைக்கு எடுத்துப்பா. அம்மா 5 புடவை, நல்ல புடவை எடுத்து போடுமா. சரிங்க சார், நல்ல டிசைன் நல்லா இருக்கு பாருங்க. இதெல்லாம் பேக் பண்ணிவிடுங்கம்மா. ஓகே சார். பேண்ட் ஷர்ட்டெல்லாம் எங்கம்மா பார்க்கணும்? மேலே ஓ பாருங்க. மேலேயா? ஆமாம். மேலே போகலாம்பா. வாங்க சார், என்ன பார்க்கணும்? பேண்ட் ஷர்ட்டை பார்க்கணும்பா. சாருக்கா? ஒரு 20-25 வயசுக்குள்ளே. 25 வயசுக்குள்ளையா சார்? ஒயிட்டா கலரா? கலர்லே தான். இது மாதிரி இருக்கலாமா சார்? இப்போ ஒரு 5 செட்டு நல்லதாக எடுத்து கொடுப்பா. இதெல்லாம் பாருங்க. எப்பா நீ உனக்கு பிடிச்ச மாதிரி பாரும்பா. அப்பா அங்கே 5 சேரீ எடுத்தீங்க, இங்கே 5 ஃபேண்ட் செட் எடுக்கிறீங்க, எதுக்குப்பா? சொல்கிறேன்பா, எல்லாமே சொல்கிறேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. சரிங்கப்பா. சரிங்க. இதை பேக் பண்ணிட்டுப்பா. ஓகே சார். கீழே போயிடலாமா? சரிங்க சார். பில்லுக்கு போங்க சார், நான் பேக் பண்ணி கீழே அனுப்பிச்சிடுறேன். சரி கீழே சரிப்பா. வாங்கிக்கோங்க. வரட்டுமா? வாங்க சார், பில்லெல்லாம் ரெடி ஆச்சுங்களா? எப்பா இதெல்லாம் சரியாதா பாரு. கொடுங்க, அதெல்லாம் பிடிப்பா. இதையும் பிடிப்பா. அப்போ ஸ்கேன் பண்ணுப்பா. அனுப்பிட்டியாப்பா? சார் அனுப்பியாச்சு சார். சரிங்க, வரட்டுங்களா?
வண்டி எடுத்துகிட்டு வாப்பா. அப்பா எங்கப்பா போகணும்? நேராக வண்டியை ஒதுஞ்சலை போலீஸ் ஸ்டேஷனுக்கு நிறுத்துப்பா. இங்கே தான்ப்பா வளைச்சி நிறுத்துப்பா. சரிப்பா சரிப்பா நிறுத்து. சரிப்பா. வண்டி நிறுத்திட்டு ஏதாவது துணி எடுத்துன்னு வாப்பா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன் ஐயா. இந்த துணியெல்லாம் அதில் உள்ள வைப்பா. சரிப்பா வைக்கிறேன்ப்பா. எல்லாம் புது துணி தான். நீங்கள் வைங்க ஐயா. இது யாருங்க ஐயா? இது என் பையன். அப்படிங்களா? சீக்கிரம் எடுத்து வைப்பா. வச்சுட்டேன்ப்பா. சாருக்கு நான் வர கொடுப்பா. சரிப்பா. 100 ரூபாயா இருக்கு. பரவாயில்ல கொடுப்பா. ஐயா வேணாங்க ஐயா. பரவாயில்ல வச்சுங்க. சந்தோஷங்க ஐயா. வரேங்க. பாப்பா போலாம். சரிங்கப்பா. என்ன தம்பி, புது துணியா? ஆமாம் சார், புது துணி தான் சார். என்ன வேலை பார்க்குறீங்க? ஐடியில் வேலை பார்க்குறேன் சார். ஒவ்வொரு மாதமும் புது துணி வைக்கிறது வழக்கம் சார். நானே பழைய துணி எடுத்துன்னு வந்துட்டேன். நானும் தான் அரசு ஊழியராக இருக்கிறேன். இனிமேல் நானும் வந்து புது துணி வைக்கலான்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் தம்பி, எனக்கு நல்ல பாடம் புகட்டினீங்க. நானும் புது துணி வைக்கிறேன்பா. அங்கே புது துணிலாம் இருக்குமா, போய் பாருங்க, எடுத்துக்கங்க. சாப்பாடு உங்களுக்கு தாம்மா. ஏம்மா, அங்கே துணியெல்லாம் எடுத்துட்டிங்களா? பாப்பா முகத்தை தொடச்சிக்கப்பா, வேறு இருக்குது. அப்பா, ஒரு நல்ல விஷயம்பா. என்னப்பா? 2ஆம் மாதம் சம்பளம் வாங்கிட்டு வந்துட்டேன்பா. ம், நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி சம்பளத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டு அங்கே துணிமணிலாம் வாங்கி வச்சுட்டு வந்துட்டேன்பா. அது மட்டும் இல்லைப்பா, சாப்பாடு தண்ணியை வாங்கி வச்சுட்டோம்பா. ரொம்ப சந்தோஷம்பா. நான் சொல்லாதெல்லாம் செஞ்சு வச்சுக்கிறேன். சந்தோஷம்பா. இன்னொரு விஷயம் கேளுங்க. சொல்லுப்பா. படிக்கின்ற ஏழை மாணவர்களுக்கு படிப்பு செலவுக்கான செலவினங்களை, பென்சிலோ நோட்ஸோ இப்படி ஏதாவது தேவைகள் இருக்கும் பட்சத்தில் என்ன கான்டாக்ட் பண்ண சொல்லி ஒரு அறிவு பலகை எழுதி வச்சுட்டு வந்திருக்கிறோம்பா. ரொம்ப சந்தோஷம்பா. கல்வி என்பது ரொம்ப ரொம்ப அவசியமானதுப்பா. ஒரு மனுஷனுக்கு கல்வி கொடுத்தோம்னு வச்சுக்க, அவன் வாழ்க்கைய அவனை தானே உயர்த்திக்குவான். சொந்த காலில் நிற்கிறதுக்கான வாய்ப்பு அதுதானப்பா. அதாவது இந்த நாட்டில் வறுமை இல்லாமல் இருக்கணும்னா எல்லாரும் நல்லா படிச்சிட்டாங்கன்னு வச்சுக்க, எல்லாமே சரியாயிடும்பா. நீ போயிட்டு ரெஸ்ட் எடுத்து சாப்பிடு, நான் வந்துடுறேன். சரிப்பா. ஏங்க, சாப்பாடு ரெடியாக இருக்குதுங்க. தம்பியை சாப்பிட சொல்லுமா, நான் வந்துடுறேன். சரிங்க தினேஷ, சாப்பாடு எடுத்துன்னு வரட்டா? அம்மா, எடுத்துட்டு வந்து வைங்கம்மா, நான் குளிச்சு வந்து சரிப்பா. சாப்பிட்றேம்மா. எல்லா துணியும் வச்சுட்டிங்களா? இந்தாங்க. மாதம் மாதம் புது துணி வாங்கிட்டு போகிறீங்களே, என்ன விஷயம்? அதுவா சார், நான் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறேன். என் சம்பளத்தை 20% ஒதுக்கி மாதம் மாதம் ஒரு 10 துணி வாங்கிட்டு போய் அந்த அக்ஷய பாத்திரம் இருக்குல்ல சார், அங்கே வைக்க சொல்லுவார் எங்கள் அப்பா. அதுக்கு தான் சார் வாங்கிட்டு போகிறேன். இதன் மூலமாக ஒரு 10 ஏழைங்க பயன்பெறுவாங்களே சார், அதனால தான். ஓ அப்படியா, ரொம்ப நல்ல விஷயமாச்சு. நாங்களும் மாதம் மாதம் புது துணி எடுத்துன்னு வந்து வைக்கிறோம் சார். ரொம்ப சந்தோஷம் சார். சரிங்க சார், ரொம்ப சந்தோஷம் சார். வணக்கம் சார். அப்பா வரலையா? அப்பா வீட்டில் இருக்காங்க. அப்படியா? அப்பா நல்லா இருக்காரா? நீ படிக்கிற காலத்தில் அப்பாவுக்கு வேலை இல்லைப்பா, இங்கே தான்ப்பா உட்காந்துருப்பாரு.
மூசி பார்ப்பாரு. என்னங்க மூசி பார்க்குறேன்னு கேட்பேன். பிள்ளைக்கு ட்ரெஸ் வாங்கிறதுக்கு காசு இல்லை, அதான்ப்பா பார்க்குறேன்னு சொல்லுவார். நான் அந்த அம்மா இங்கேருந்து பழைய ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாம்பிக்கிறேன். இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமையில் வந்து அன்றைக்கி பழைய ட்ரெஸ்ஸு போட்டு இன்றைக்கி புது ட்ரெஸ் வைக்கிறது ரொம்ப சந்தோஷம்பா. உனக்கு கிடைச்ச அப்பா மாதிரி யாருக்குமே கிடைக்க மாட்டாங்கப்பா. உங்கள் அப்பா ஒரு தெய்வம்பா. ஏன்பா அழுவுற? நல்ல விஷயம் தான்ப்பா பண்ணுற. நீ செய்கிற மாதிரி மற்றவங்களுக்கு உதவி செய்ப்பா. அப்பாவை மறந்துடாதப்பா. அப்பா வணக்கம். கடை ஓனர் வரலீங்களா? ஐயா ஊருக்கு போய்க்கிறாங்க, பெங்களூர் வரைக்கும். சரிங்க சார். அவங்களால வர முடியல, அதனால தான் என்ன வைக்க சொன்னாங்க. போயிருக்காங்களா? வச்சுக்கிட்டுமா? சரி நீங்கள் வைங்க சார். தண்ணி அங்கே வைக்கலாமா? சார் சாப்பாடு மேலே வைங்க, தண்ணி கீழே வைங்க. சார் கடை விசிட்டிங் கார்டு கொடுங்க. கண்டிப்பாக தரேங்க. நம்ம கடைக்கு எப்போ வேணாலும் வாங்க. வரட்டுமா? வாப்பா. ட்ரெஸ்ஸா? நிறைய ட்ரெஸ் வந்திருக்கு, உனக்கு புது ட்ரெஸ் எது எடுத்துங்க. பசி தான். சரி ட்ரெஸ் அப்புறம் எடுத்துங்க, பசி சாப்பிடுங்க. வாங்க வாங்க தரேன். இந்தாப்பா தண்ணியா? இந்தாங்க. வாங்க. எங்கப்பா போகிறீங்க? வேலைக்கு போகிறேன்பா. ஏன்பா அப்படி பண்ணுறீங்க? நான் தான் கை நிறைய சம்பாதிக்கிறேன், அப்புறம் என்ன? வீட்டிலே இருந்தேன்னா உடம்பு வீணாக போயிடுமா. அப்படியே பெறாக்காடி போயிட்டு வந்தேன்னா எனக்கும் டைம் பாஸ் ஆகல. இனிமேல் நீங்கள் வேலைக்கு போக தேவையில்லப்பா. உங்களுக்கு தேவை ரெஸ்ட்டு மட்டும்தான். புள்ள சொல்கிறத கேளுங்க. என்னம்மா அவன் சொல்கிற மாதிரி நீ சொல்கிற? இருக்கட்டுங்க, புள்ள அவ்வளோ தூரம் சொல்லுது. நீங்கள் சொல்லுங்கம்மா அப்பா கிட்ட. கேளுங்க. நீங்கள் போங்கப்பா. சரி புள்ள நீ சொல்கிற, உன் பேச்சை நான் கேட்கணும். வரேன்பா. சரிங்கப்பா. ஏம்மா எங்கள் மகாலட்சுமி வீடு எங்கேம்மா இருக்குது? சரி சரிம்மா, ஓகேம்மா, தேங்க்யூ. வீட்டில் யாருங்கம்மா? வாங்க சார். உங்கள் பேர் மகாலட்சுமிங்களா? ஆமாங்க. நீங்கள் தான் நோட்ஸ் கட்டு லெட்டர் வச்சுருந்தீங்களா? ஆமாம் சார், பயாலஜி புக்கு கேட்டிருந்தேன் படிக்கிறதுக்கு. சரி ஒரு நிமிஷம். சரிங்க. இந்தாங்கம்மா பிடிங்க. ரொம்ப நன்றி சார். இந்த புக்கு தான் நான் கேட்டிருந்தேன். இந்த புக்கு கொடுத்தது எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். எங்கள் வீட்டில் இந்த புக்கு வாங்குறதுக்கு வசதி இல்லை. இந்த புக்கை கொடுத்து எனக்கு பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க. ரொம்ப நல்லதும்மா. நல்லா படிங்க. படிப்பு சம்பந்தமாக உங்களுக்கு எந்த உதவி வேணாலும் நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். சரியா? உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நல்லா படிங்கம்மா. இந்த வீடாக தான் சரி இருக்கும். இது தினேஷ் வீடுங்களா? ஆமாங்க, உள்ள வாங்க. தினேஷ் இருக்காரா? தினேஷை தான் பார்க்கணும். இருக்கிறாங்க. நேசே நேசே இதோ வந்துட்டாமா. நேசே கூப்பிடுறாங்க பாருப்பா. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நாங்கள் வெளிச்சம் ரூரல் எஜுகேஷன் சொசைட்டிலேருந்து வரோம் சார். சென்னையிலேருந்து வரோம். உங்களை பற்றி கேள்விப்பட்டிருந்தோம். இந்த அக்ஷயா பாத்திரம் பற்றி
சார் அக்ஷய பாத்திரத்தில் துணி வைக்கிறதா நான் ஆமாம் சார் கேள்விப்பட்டேன். ஆமாம் சார் ஆமாம் பொதுவாக எல்லாரும் பழைய துணி தான் வைப்பாங்க, ஆனால் நீங்கள் புது துணி வைக்கிறீங்களா சார்? அது மட்டும் இல்லைங்க சார், சாப்பாடு வாங்கி வைக்கிறதும் கேள்விப்பட்டோம். ஆமாம் சார், சாப்பாடும் போகிறோம். இதுக்கெல்லாம் பொருளாதாரம் வீட்டில் செய்கிறதில்ல, கடையில் வாங்கி ஒரு 10-15 சாப்பாடு வாங்கி அங்கே வச்சுருவோம் சார். இல்லாதப்பட்ட ஏழைங்க அதை சாப்பிடுவாங்க, அவ்வளோதான் சார். தினேஷ் டீ போட்டப்பா. இல்லைம்மா பரவாயில்லம்மா, இப்போ தான் சாப்பிட்டு வந்தோம். சரிம்மா, நீங்கள் போங்கம்மா. நீங்கள் செய்கிற உதவி பார்த்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களை பார்த்து நிறைய பேர் வரணும் சார். சார் உங்களை பற்றி கேள்விப்பட்டிருந்தேன் சார். உங்களை பற்றி நான் அதிகமாக கேள்விப்பட்டே இருந்தேன். படிக்கிற பிள்ளைங்களுக்கும் படிக்கிற உதவியெல்லாம் செய்கிறதா கேள்விப்பட்டேன் சார். ஆமாம் சார், நான் படிக்கும் காலத்தில் எனக்கெல்லாம் உதவி பண்ணுறதுக்கு ஆளுகள் இல்லை சார். ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார். இப்போ நான் நல்லா இருக்கிறேன் சார். என்ன மாதிரி படிக்க முடியாத பசங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் என்னால் முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு செஞ்சுட்டு இருக்கிறேன் சார். வேறு ஒன்றும் இல்லை சார், ஒரு சேவையாகவே பண்ணிட்டு இருக்கிறேன் சார். ஆமாம் சார், இவ்வளோ உதவி பண்ணுறீங்களே, உங்களுக்கு ஏது வருமானம், என்ன வேலை தான் பண்ணுறீங்க? ஆமாம் சார், ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். மாதம் 50,000 சம்பாதிக்கிறேன் சார். மாதம் 20,000 ஒதுக்கி இது மாதிரி சேவை பண்ணுறத ஒரு வழக்கமாக வச்சுருக்கிறேன் சார். அவ்வளோதான் சார். பார்த்தீங்கன்னா இது எங்கள் அப்பா தான் மெயினாக எனக்கு சொல்லி கொடுத்தவர். ஏன்னா நம்ம கஷ்டப்படுறோம், ஆனால் இப்போ நல்லா இருக்கிறோம், 4 பேருக்கு உதவத்தில் ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு சொன்னதால தான் இதை செஞ்சுட்டு இருக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் அப்பா தான். அப்பா வந்து தங்கச்சி வீட்டுக்கு போயிருக்காங்க சார், நாளைக்கு வந்துடுவாங்க. சார் இவ்வளோ தூரம் செய்கிறீங்களே, வீடு ரொம்ப பாழஞ்சு போயிற மாரி இருக்கே சார். இல்லை சார், பிளாட் வாங்கி வீடு கட்டிட்டு இருக்கிறேன், கொஞ்ச நாளில் முடிச்சிடுவேன் சார். சூப்பர் சார், நல்லது சார். தேங்க்யூ சார். உங்களை போல் எங்கேயும் நிறைய பேர் சேவை செய்து வந்தால் இந்த உலகத்தில் ஏழை எளிய மக்களே இருக்க மாட்டாங்க சார். சார் இதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மக்கள் உங்களை போல் உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டா இந்த நாட்டில் பஞ்சமே இருக்காது சார். வறுமையே ஒழிச்சிடலாம் சார். எல்லாரும் சேர்ந்து வறுமையை ஒழிக்கலாமா?